விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறை ஏரிகளில் மீன் குஞ்சுகள் விட்டு அதை டெண்டர் விடும்படி கடந்த மாதம் நடைபெற்றது. முதற்கட்டமாக 43 ஏரிகளுக்கு மீன் குஞ்சுகள் வளர்க்க மீன்வளத்துறை மூலம் டெண்டர் விடப்பட்டது. இந்த நிலையில் மீன் குஞ்சுகள் டெண்டர் எடுத்த ஆந்திரா மாநிலம் குளோபல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பு நிறுவனம் ஆக்ஸிஜன் பொருத்தப்பட்ட லாரிகளில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 லட்சம் மீன் குஞ்சுகளுடன் விழுப்புரம் அருகே உள்ள வளவனூர் ஏரியில் விடுவதற்கு எடுத்து வந்துள்ளனர். ஆனால் காலை முதல் மீன்வளத்துறை அதிகாரிகள் வராததால் அங்கே லாரி நிறுத்தப்பட்டதால் ஆக்ஸிஜன் காலியாகி கெண்டை, சிலேபி உள்ளிட்ட 6 லட்சம் ரூபாய் மீன் குஞ்சுகள் உயிரிழந்துள்ளது. இதனையடுத்து வளவனூர் கிராமத்தில் இருந்த மீன் குஞ்சுகளை கொட்டியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் மீன் குஞ்சுகளை ஏற்றி வந்தவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகள் மீது புகார் கொடுக்க உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். சென்னை தியாகராயன் நகரில் ரேலா மருத்துவமனையின் தலைவர் முகமது ரேலா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும், எங்கள் மருத்துவமனையில் கடந்த ஒரு வருடத்தில் 120 பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் இந்திய அளவில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாகவும் கூறினார். ஜனங்க என்ன பயப்படுறாங்கன்னா, ஐயோ அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நான் எப்படி பொழப்பேன், இது ரொம்ப ரிஸ்க்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு பயப்படுவாங்க. மற்ற அவங்களுக்கு வேண்டிய ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய பேர் அவங்கள பயமுறுத்துறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த லாஸ்ட் 1 இயரில் 120 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். கொரோனாலால் கொஞ்சம் கம்மியாக பண்ணணும். இந்த 120 டிரான்ஸ்பிளான்ட்டில் 119 பேர் பழைச்சிட்டாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிகர்லேயே இது ஹையஸ்ட் ஃபிகர். திருப்பூர் மாவட்ட வரி ஆலோசகர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் தனியார் அரங்கத்தில் சங்கத் தலைவர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏஐஎஃப்டிபியின் தென்மண்டல சேர்மன் கணேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திருப்பூரில் உள்ள வணிகர்கள் ஈரோட்டில் உள்ள ஜிஎஸ்டி மண்டல அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளிடம் ஆலோசனைகள் பெற வேண்டியுள்ளதாகவும், இது வீண் அலைச்சலை ஏற்படுத்துவதாகவும், எனவே திருப்பூரில் ஜிஎஸ்டி மண்டல அலுவலகம் அமைத்துக் கொடுக்க ஜிஎஸ்டி கவுன்சிலை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். ஜிஎஸ்டி ஆபீசருக்கெல்லாம் ப்ராப்பர் ஆபீசருங்கிற இல்லாத அதிகாரத்தை கொண்டு கையை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, இப்போ எதுக்காக டிரான்ஸ்பரன்சி, ஜிஎஸ்டிங்கிறது டிரான்ஸ்பரன்சிக்காக கொண்டு வந்தாங்க, ஊழல் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதே சமயத்தில் சீம்லெஸ் கிரெடிட்டுக்காக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன் சொல்றது இந்தியா பூரா ஒரே விபணி, ஒரே மார்க்கெட் அப்படின்னு கொண்டாந்தாங்க. இதெல்லாம் இந்த இவே பில்லை பிளாக் பண்ணுறதுனா அப்படியே பிளாக் ஆகுது. இதான் நாங்கள் மெயினாக இது பாயிண்ட் பண்ணுறோம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும், தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி தூத்துக்குடியில் அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண உதவி வழங்க வேண்டும், கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தேசிய மீன்வளக் கொள்கை 2020 இன்னைக்கு தொகுப்பு சட்டங்கள் போர்வையில் தொழிலாளர் 44 தொழிலாளர் சார்ந்த சட்டங்கள் விளக்கப்பட்டு இன்னைக்கு 4 சட்டங்கள் தொகுப்பு சட்டங்களாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 34 நலவாரியங்களும் இன்னைக்கு சிதைக்கப்படக்கூடிய, அழிக்கப்படக்கூடிய ஒரு இறுதி கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. இது கைவிடப்படணும். தமிழக அரசு இதற்கு எதிராக தீர்மானம் ஏற்றணும். தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் காலாண்டு நிதிநிலை முடிவுகள் குறித்தான இயக்குநர்கள் ஆய்வுக் கூட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் தலைமை செயல் அதிகாரி KV ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிதிநிலை ஆய்வுக் கூட்டத்தில் நிகர லாபம் 3வது காலாண்டில் 120.78 கோடியில் இருந்து 180 கோடியாக 49.70% வளர்ச்சி அடைந்து இருப்பதாகவும், செயல்பாட்டு லாபம் 258.54 கோடியில் இருந்து 349.82 கோடியாக 35.10% வளர்ச்சி பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கொஞ்சம் ஏமாற்றம் இருக்குது. கொஞ்சம் பேர் என்ன, எந்த ஒரு பட்ஜெட் எக்ஸசைஸ்லையும் எக்ஸ்பெக்டேஷன் விசாவிஸ் நம்ம மீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் டேக்ஸ் ரிபேட் அது இதுன்னு கொஞ்சம் மக்கள் சம் செக்ஷன்ஸ் எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னு தோணுது. பட் அதுக்கும் இன்டைரக்ட் வேல நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு டேட்டில் இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸில் இந்தியாவுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும்.
சென்னை துரைப்பாக்கம் சூலைமா நகரில் கடந்த ஆண்டு 21ஆம் தேதி துரைப்பாக்கம் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த அதே பகுதியைச் சேர்ந்த சிதம்பரம் மற்றும் அவரது மனைவி நாகஜோதி ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த 23 கிலோ கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் 31,140 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போதைப்பொருள் வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இவ்வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் சிதம்பரம் மற்றும் அவரது மனைவி நாகஜோதி ஆகியோருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். பெரம்பலூரில் உள்ள சர்க்கரை ஆலையில் 2020-21ஆம் ஆண்டு பருவத்திற்கான கரும்பு அரவை கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி துவக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆலையில் சர்க்கரை பாகு சேமிக்கப்படும் டேங்குகள் உடைந்து இன்ஜெக்ஷன் பேனலில் விழுந்ததால் பேனலும் உடைந்துள்ளது. இந்த விபத்தில் சக்திவேல், சின்னசாமி, ரமேஷ் என்ற 3 பேரும் காயமடைந்தனர். கடந்த ஆண்டு ஆலை நவீனமயமாக்கப்பட்டாலும் ஆலையில் உள்ள எந்திரங்கள் அனைத்தும் பழமையானது என்றும் இவற்றை புதுப்பிக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் ஆலை நிர்வாகம் மெத்தனமாக செயல்பட்டதே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இதில் அதிகாரிகள் தலையிட்டு ஆலையை புனரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, அரக்கோணம் உள்ளிட்ட காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நிகழ்ந்த கொலை, வழிப்பறி, கால்நடை திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய முருகன், அஜய், ரவி, மகேஷ் என்ற 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களின் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்தும் விதமாக ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகடன் பரிந்துரையின் பெயரில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் 4 பேரையும் ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டார். அதன்படி 4 பேரும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு அடுத்த மேல்மணம்பேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராஜ் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. இதனால் கடந்த 2016ஆம் ஆண்டு தங்கராஜை ராஜேஷின் கூட்டாளிகள் வெட்டி கொலை செய்தனர். மேலும் தங்கராஜின் சகோதரர் வெங்கடராமனையும் கடந்த 2018ஆம் ஆண்டு ராஜேஷின் கூட்டாளிகள் வெட்டி கொலை செய்தனர். இந்த நிலையில் தங்கராஜின் உறவினரும் பூந்தமல்லி மேற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளருமான கருணாகரன் வெள்ளவேடு பகுதியில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் கருணாகரனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளவேடு காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை குறித்து பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நகர நிலவரி திட்ட அலுவலகம் தனியாக செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் பட்டா மாறுதல் மற்றும் பல்வேறு பணிகளுக்காக லஞ்சம் கேட்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் ஈரோடு ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ரேகா தலைமையிலான 6 பேர் கொண்ட அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். தனி வட்டாட்சியர் வேல்முருகன், நில அளவை ஆய்வாளர் பன்னீர்செல்வம் ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவரின் வீட்டிற்கு அவரது உறவினரான ரகுமான் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வந்துள்ளார். இந்த நிலையில் ரகுமானின் 12 வயது மகன் ரிதிஷ்குமார், 8 வயது மகன் மிதுலேஷ் ஆகியோர் காவிரி ஆற்றில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி பலியாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த முசிறி தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் நீரில் மூழ்கியவர்களின் உடலை தேடியுள்ளனர். ஆனால் காவிரி ஆற்றில் இருந்து குழந்தைகளின் சடலத்தை மீட்க முடியாமல் போனது. இந்த நிலையில் ரகுமான், ரேவதி ஆகியோர் ஆற்றில் மூழ்கி மாயமான தங்களின் குழந்தைகளுக்கு இறுதி சடங்கு செய்வதற்காக காவிரி ஆற்றிற்கு வந்தனர். அப்போது குழந்தைகள் மாயமான இடத்தில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கிடந்துள்ளது. இதனை கண்ட ரகுமான் முசிறி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் எலும்புக்கூடுகளை கைப்பற்றி DNA பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரவை செய்யப்பட்டது. பின்னர் அரவை செய்யப்பட்ட மோட்டார் ரகம் பாயில் அரிசி நுகர்பொருள் வாணிப கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் நுகர்பொருள் வாணிப கிடங்குகளில் இருந்து 1250 மெட்ரிக் டன் மோட்டார் ரக பாயில் அரிசி சரக்கு ரயில் மூலம் 21 வேகன்களில் கன்னியாகுமரி மண்டலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த அரிசி மூட்டைகளை கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணியன், பட்டியல் எழுத்தாளர் அண்ணாதுரை ஆகியோர் சரிபார்த்து அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் என்பவர் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது இல்லத்தில் காட்டெருமை மாட்டின் தலை மற்றும் மான் கொம்புகள் உள்ளதாக திண்டுக்கல் வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பெயரில் வனத்துறையினர் பாலசுப்ரமணியத்தின் இல்லத்தில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பெரிய காட்டெருமை மாட்டின் தலை ஒன்றும் 2 மான் கொம்புகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்லாமியர்களின் மனதை புண்படுத்தும் நோக்கத்தில் இஸ்லாமியர்களின் தலைவர் முகமது நபியை இழிவாக பேசிய பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாணராமனை கண்டித்தும் அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய கோரியும் திருப்பூரில் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய ஜமாத் சார்பில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வேட்டைக்காரன் புதூர் அசோக் நகர் பகுதியில் புலித்தோல் ஒன்று விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று துணை கள இயக்குநர் வனசரகர் புகழேந்தி, வனத்துறையினர், வேட்டை தடுப்பு காவலர்கள் ஆகியோர் அங்கு சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனம் மற்றும் காரில் நின்று கொண்டிருந்த 5 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் காரின் பின்புறம் பழைய புலித்தோல் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 5 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களை சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த பிளிஸ்லிவா பகுதியில் உள்ள புனித பதவி அந்தோணியர் ஆலயத்தின் 100வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது. இதற்காக கொடைக்கானல் மூஞ்சிக்கல்லில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் இருந்து புனித அந்தோணியார் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருட்தந்தை ஆனந்தம் தலைமையில் சிறப்பு திருப்பள்ளி, ஜப வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்தோணியார் கொடி மந்திரிக்கப்பட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பு முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி சேலம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். அவருடன் துணை ஆட்சியர் கீதா பிரியா, முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி, கோட்டாட்சியர் மாறன், வட்டாட்சியர்கள், வருவாய் ஆய்வாளர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி, வருவாய், கிராம உதவியாளர்கள், செவிலியர்கள் என அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் வ.உ.சி. அரசு பள்ளி அருகே அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல் விலையை திரும்பப் பெற வேண்டும், மின்துறையை தனியார்மயமாக்குவதை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென மத்திய பட்ஜெட் நகலை எரித்ததால் பரபரப்பு நிலவியது. மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், மின்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின் வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் திருச்சி தலைமை தபால் நிலையம் முன்பு ஒருநாள் வேலைநிறுத்த விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமுசவை சேர்ந்த மலையாண்டி, சிஐடியு மாநகர மாவட்ட செயலாளர் ரெங்கநாதன், எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சிவச்செல்வன், சத்யநாராயணன், தமுச இளங்கோவன், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவரது மகன் ஹரிஹரன் விக்னேஷ் தெருவில் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்தான். இந்த நிலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ஹரிஹரன் திடீரென காணாமல் போய்விட்டான். இதனால் அச்சமடைந்த சிறுவனின் பெற்றோர் இதுகுறித்து திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் சிறுவன் மஞ்சள் தேடல் குளத்தில் சடலமாக மிதப்பதாக அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு சென்ற போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 32வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் வட்டார போக்குவரத்துக் கழகம் சார்பில் பரனூர் சுங்கச்சாவடியில் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் துவக்கி வைத்தார். பின்னர் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டி வந்தவர்களுக்கு தலைக்கவசம் வழங்கினார். அப்போது தலைக்கவசம் வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்ததால் தலைக்கவசம் வழங்குவது நிறுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தால் பரனூர் சுங்கச்சாவடி பரபரப்பாக காணப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட நாகமலை புதுக்கோட்டை அருகே உள்ள கீழக்குயில்குடி தெற்கு தெருவைச் சேர்ந்த கௌதம் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி அச்சிறுமியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது. இது குறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் மதுரை சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கௌதமை போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 52வது நினைவு தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்லமுத்து தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் பெரியகுளம் நகர துணை செயலாளர் சமது, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் நாராயணன், கூட்டுறவு சங்க தலைவர் அன்பு மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பீர்க்கங்கரணை ஏரிக்கரை பகுதியில் 68 வயதுடைய ஜான் ராஜா சிங் என்பவர் சடலமாக இருப்பதாக பீர்க்கங்கரணை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஜான் ராஜா சிங்குடன் வேலை பார்க்கும் ராஜ் என்பவர் குடித்துவிட்டு தம்முடன் பணிபுரியும் சக ஊழியர்களை தாக்கியதாகவும் இதனை ஜான் ராஜா சிங் நிறுவன உரிமையாளரிடம் கூறியதால் அவர் ராஜாவை வேலையை விட்டு நிறுத்திவிட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த ராஜ் ஜான் ராஜா சிங்கை கொலை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து ராஜாவை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நபிகள் நாயகத்தை இழிவாக பேசிய பாஜகவைச் சேர்ந்த கல்யாணராமனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி முன்பு கீழக்கரை தவ்கீத் ஜமாத் அனைத்து கிளைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கல்யாணராமனுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 52வது நினைவு தினத்தை ஒட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பொருளாளர் பெரியவீரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 52வது நினைவு நாளை ஒட்டி சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணாவின் இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அதிமுக கட்சியின் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம், மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவர் வாலாஜாபாத் கணேசன், கழக அமைப்பு செயலாளர் மைத்திரி திருநாவுக்கரசு, காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காஞ்சிபுரம் நகராட்சியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் முழு உருவ சிலைக்கு அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர்.